அச்சமாவே அரைச்சுக்கிட்டு இருந்தா நாங்க ஏமாந்துகிட்டே இருப்போமா? எங்களை வடிகட்ட முட்டாள்னு நினைச்சிட்டீங்களா? அப்போ அவளை ஏமாத்துறது ரொம்ப சுலபமா இருந்தது. ஆனா இப்போ நாருட்டோ, எப்படி உனக்கு மட்டும் இப்படி எல்லாம் யோசனை வருது? உன்னை பாராட்டுறதா இல்ல திட்டுறதானே தெரியல. என்ன சார் சொல்றீங்க? நம்ம கடமை நம்ம செஞ்சுதானே சார் ஆக முடியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் நான் ஒரு பயங்கரமான ஜூட்ஸுவா கத்துக்கிட்டேன். போலாம் வாங்க. சரி, நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ரசிச்சு ரசிச்சு கேட்டுட்டு இருந்த அந்த 2 குழந்தைங்க எங்க போனாங்க? பயங்கரமா பசிக்குது. சரி, நாம 2 பேரும் போய் சாப்பிடுவோமா? ஓகே ஓகே. ஆனா நீ இதான் வாங்கி கொடுக்கணும். ஐயோ மாப்ள, போக இஷ்டம் இல்லைன்னா ஏன்டா போகணும்? தேர்ட் ஹோகாகேவை ரொம்ப மிஸ் பண்றேன். அவர் எப்பவும் என்ன செய்யறோங்கிறத தெரிஞ்சு செயல்படுவாரு. என்ன? இப்ப என்ன சொன்ன? இப்படி வாய மூட புரியா இல்லையா? சாப்பிட்ற இந்த ஃபுட் பில்லட்ஸ் எல்லாம் சும்மா எமர்ஜென்சிக்கு தான். என் மேல கோவமா இருக்கலாம் என்ன? பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல இந்த பெருசுக்கு. தங்கச்சி முடிச்சிட்டு தான் இருக்கியா? உன்னை எப்படி ஏமாத்தின பாத்தியா? உன் கூட விளையாடிக்கிட்டு இருந்தேன்டா. கவலைப்படாதீங்க, ஒரே நாள்ல நாங்க சாண்ட் வில்லேஜ் போய் சேர்ந்துருவோம். நம்ம அரை நாள்ல சர்ன்னு போயிடுவோம்னு நினைச்சேன் சென்சை. ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ரணரணமா யாருக்கு? யாருக்கோ இருக்கிறவரை கொஞ்சம் உத்து பாரு சகோதரி. இது ஒயிட் ஃபேன் கிடையாது. ஹலோ. நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா? பாக்கு நீயா? என்ன நருட்டோ நீயா? ஓ, இத்தனை வருஷம் ஆனாலும் நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல. நீயும் கொஞ்சம் கூட மாறல. ஒரு நிமிஷம் பொறுமையா இருக்க. இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா காய் சென்சை? யார்? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார்.